பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என் மீதும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். இன்ஷா அல்லாஹ். நான் கிறிஸ்தவ மதத்திலிருந்து இப்ப முஸ்லிமா கன்வெர்ட் ஆயிருக்கேன். எனக்கு நான் இப்ப இஸ்லாம் மதத்தை தழுவி கிட்டத்தட்ட 11 வருட காலம் ஆயிருச்சு. நான் காலேஜ் கல்லூரி படிப்பு படிக்கும்போது தான் எனக்கு இஸ்லாம் மதம் கிடைச்சிச்சு. அது வரைக்கும் நான் கிறிஸ்தவ மதத்துல தான் நான் இருந்தேன். கிறிஸ்தவ மதம்னா ரொம்ப அதிலே ஊறி போய் அந்த அளவுக்கு நான் இருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்டு இஸ்லாம் மதம் சார்ந்தவங்க தான். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இஸ்லாம் மதத்தை பத்தி படிப்படியா ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும்போது எனக்கு அது மேல ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க கூட பழக எனக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா அது எப்படி போய் நம்ம இஸ்லாம் கன்வெர்ட் ஆகணும், எப்படி அதுல நம்ம முஸ்லிம் மதத்துக்கு மாறணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தற்செயலா நான் காலேஜ்ல 3rd இயர் படிக்கும்போது 3வது வருஷம் நான் படிக்கும்போது எனக்கு ஒரு தாவா டீம் தான், ஒரு அழைப்பு பணி செய்யக்கூடிய இஸ்லாம் மதத்தை அழைப்பு பணி செய்யக்கூடியவங்க தான் என்னோட வீட்டுக்கு வந்தாங்க. அதாவது என்னுடைய சகோதரர் மூலமா வீட்டுக்கு எனக்கு அழைப்பு பணி செஞ்சாங்க. ஆரம்பத்துல எனக்கு சில தடுமாற்றம் இருந்துச்சு. நம்ம கிறிஸ்தவ மதத்துல இருக்கோம், முஸ்லிம் மதத்துக்கு மாறினோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை எந்த மாதிரி மாறி போயிரும், தடுமாற்றம் பயம் நிறைய இருந்துச்சு. இருந்தாலும் சரி, நிறைய தயக்கமும் இருந்துச்சு, நிறைய சந்தேகமும் இருந்துச்சு. இவங்க எதுக்கு நம்மள்ட்ட இந்த மாதிரி சொல்றாங்க, இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சரி இது உண்மையானதா இல்ல நம்ம இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதம் தான் உண்மையானதான்னு நிறைய சந்தேகம் இருந்துச்சு, நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் சரி நம்ம இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நான் உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க நிறைய படிச்சுக்கிறீங்க, நாங்க குரான் தர்றோம், குரானுடைய தர்ஜுமா அதாவது தமிழாக்கத்தை நீங்க முழுசா படிங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கேட்டு எங்கள்கிட்ட தெளிவு பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் எதா இருந்தாலும் எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு டைம் கொடுத்தாங்க. வந்தாங்க, பல நாள் சந்திச்சாங்க, எங்க வீட்டுக்கே வந்தாங்க, தேடி ஒரு ஆள் கிடையாது, நிறைய பேர் வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு கிளியர் பண்ணாங்க, நிறைய குறிப்புகள்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்ததெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க நல்லாவே தெளிவு பண்ணி சொன்னாங்க. அப்பதான் புரிஞ்சிச்சு, நம்ம அழியக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்ப வரைக்கும் நம்ம கடவுள் நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம நம்பக்கூடிய விஷயம் அழிஞ்சு போகக்கூடியது. இறைவன்கிறவன் அவனை யாராலே அழிக்க முடியாது. நம்ம பின்பற்றக்கூடிய இந்த சமயத்துல, இந்த சமுதாயத்துல எல்லாமே நம்ம மூட நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம இது இது உண்மையான இறைவன் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் தேட ஆரம்பிச்சேன். நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சு சில விஷயங்கள் நல்லாவே புரிஞ்சிச்சு. அதே போல நான் இஸ்லாமிய கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கல்வி மதரசாவுக்கு போனேன். அதாவது இப்போ இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போனேன். அங்கே போனதுக்கு அப்புறம்தான் எனக்கு முழுசாவே தெரிஞ்சிச்சு. சரி, நம்ம இத்தனை நாளா அறியாமையிலேயே நம்ம இருந்துட்டோம், சரி இது இஸ்லாம் கிடையாது, இனிமே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் இஸ்லாம். அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க இஸ்லாம் மதத்துக்கு வந்துட்டீங்க, உங்களுடைய பிறந்ததுல இருந்து நீங்க செஞ்ச அத்தனை பாவங்களும் இந்த நிமிஷத்தோட மறைஞ்சிருச்சு. நீங்க ஒரு பிறந்த குழந்தை போல நீங்க இப்ப இருந்து நீங்க இஸ்லாம் மதத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் கிறிஸ்தவ மதத்துல இருக்கும்போது ஒரு உடை இருக்கட்டும், ஒரு ஆடை இருக்கட்டும், ஒரு மாதிரி நம்ம ஒரு காலேஜ் போகும்போது இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளுடைய ஆடையே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், மற்ற பேர் பார்க்கும்போது ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். ஆனா இஸ்லாம்ல இருக்கக்கூடிய அந்த பரதா முறை எனக்கு ரொம்பவே கவர்ந்துச்சு. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இருக்கும்போதே அவங்களோட பரதாவை நான் போட்டு பார்ப்பேன். எனக்கு போட்டு எந்த அளவுக்கு அதுலயே எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு.
அதுக்கப்புறம் நம்ம இஸ்லாம் மதத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு எப்படி போகணும், யாரை போய் சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த இது இல்லாமையே நான் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு அல்லாஹ்வுடைய நாட்டத்துல அல்லாஹ் என்னைய தேர்ந்தெடுத்து இத்தனை கோடிக்கணக்கான மக்கள்ல என்னை தேர்ந்தெடுத்து இந்த இஸ்லாத்தை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் ஏத்துக்கிட்டேன். வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் நான் அந்த இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நினைச்ச மாதிரி என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி தான் நானு. கஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கை இப்படியே மாறிடுமோ, இப்படியே முடிஞ்சிருமோ அப்படின்னு நான் இருந்தேன். அல்லாஹ் என்னை கைவிடல. அல்லாஹ் என்னை என்னைய தேர்ந்தெடுத்து இஸ்லாம் மதத்துக்குள்ள கொண்டு வந்து எனக்கு ஒரு அழகான குடும்பம் இப்ப இருக்கு. அழகான கணவன், அன்பான கணவன், 3 குழந்தைகள் இருக்கு. மன நிறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய கடமைகளை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே பயப்படுறாங்க. இஸ்லாம்னா ஒரு தீவிரவாத அமைப்பு, நிறைய டெரரிசம் தான் பண்றாங்க. அவங்க நிறைய பேரை உருவாக்குறாங்க, தீவிரவாதத்துக்கு உருவாக்குறாங்க. அவங்கள்ட்ட உண்மை கிடையாது. அவங்க நிறைய அவங்களோட நோக்கமே வேற. போர் தொடுக்கணும், நாட்டை கைப்பற்றணும், இஸ்லாம் மதத்துல எல்லாருமே ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள்லாம் எல்லா இடங்கள்லயுமே பரவிக்கிட்டு இருக்கு. அதை நோக்கிதான் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க எல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில தான் இந்த நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, வெளிநாடுகள்லயும் சரி அதான் தொடர்ந்து நடக்குது. என்னைய பொறுத்தளவுல என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இஸ்லாம் மதம் அதை போதிக்கல. இஸ்லாம் அன்பை போதிக்குது, அமைதியை போதிக்குது, ஒழுக்கத்தை போதிக்குது, அதே போல கட்டுப்பாடுகளை போதிக்குது. ஒரு பெண்ணா இப்படிதான் இருக்கணும், ஒரு ஆண்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு தொழுகைனா இப்படிதான் தொழுகணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் வழி நடத்தி போய்கிட்டு இருக்கு. இந்த இஸ்லாம முழுமையா இருந்து படிச்சா அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதோட விளக்கங்கள் முழுமையா தெரியும். மேலோட்டமா வெளிப்படையா பாக்குறவங்களுக்கு இதோட நோக்கம் என்னன்னு தெரியாது. இஸ்லாம் மதம் என்னைக்குமே அமைதியை மட்டும்தான். ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்றதுதான் இஸ்லாம் மதம். ஒரு உயிரை அநியாயமான முறையில கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இஸ்லாம் மதம். யாருமே போய் அநியாயமா எந்த உயிரையும் கொல்ல போறது கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ நாடுகள்ல முஸ்லிம்களை கொத்து கொத்தா கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்லாம் மதம், இஸ்லாமியர்கள் அந்த மாதிரி செய்யறது கிடையாது. நீங்களே பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைய போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ குழந்தைகள் இறந்து போறாங்க, எத்தனையோ பெண்கள் தன்னுடைய குடும்பங்களை எல்லாம் இழந்து எத்தனையோ பேர் அனாதையாகி நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் சரியான புரிதல் இல்லாமதான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னைய பொறுத்தளவுல நான் இஸ்லாத்துக்கு வந்தது என் மூலமா, என்னுடைய குழந்தைகள் மூலமா இந்த சமூகத்துக்கு நான் வழிநடத்தி ஏதாவது ஒரு விஷயம் நான் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் எந்த ஒரு நோக்கமுமே இல்லாம நான் இஸ்லாத்துக்குள்ள வந்தேன். இப்ப எனக்கு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம், மனசுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம மூலமாவோ நம்மளுடைய குழந்தைகள் மூலமாவோ இந்த உலகத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம முஸ்லிம் சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி செய்யணும். நம்மளுடைய குழந்தைகளை ஒரு அதாவது ஒரு போராளியா ஆக்கணும். அதாவது புனிதமான முறையில் போராடக்கூடிய, இஸ்லாத்துக்காக போராடக்கூடிய எத்தனையோ பேர் எதிரிகள் இருக்காங்க. அந்த எதிரிகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு நல்ல ஒரு குழந்தைகளா நான் உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. அதே போல இஸ்லாமை பத்தி தவறான சிந்தனைகள் இருக்கத எல்லாருமே தயவு செஞ்சு கைவிடணும். ஏன்னா இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை தூதர். அதாவது இஸ்லாத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது கிறிஸ்தவ மதத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்கன்னா, அதாவது கிறிஸ்தவ மதத்துல இருந்தோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்பற்றினது. அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, அன்பை போதிக்கணும். அதே போல ஒருத்தவங்க உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இது என்னன்னா,
ஒரு மனிதனை வந்து, ஒரு சகோதரனை வந்து என்ன செய்யணும், ஒரு சக முஸ்லீமை கூட சகோதரனா தான் பார்க்கணும், சகோதரியா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தருது. இஸ்லாம்ல எந்த ஒரு மனிதன், அதாவது கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தளவுல, கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சமயமா இருந்தாலும் சரி, பெத்தவங்களை வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் குறிப்பிட்டு சொல்லல, எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா பெத்தவங்களை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா இஸ்லாம் மதத்துல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, பெத்தவங்களை கடைசி வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் அவங்களை என்ன செய்வாங்க, பார்த்து நல்லபடியா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செஞ்சு அவங்க வந்து அவங்களோட கடமையை நிறைவேற்றுவாங்க. இது ஒரு கடமையாகவே இஸ்லாம் வந்து சொல்லி தருது. ஆனா மற்ற மதங்கள்ல வந்து அந்த விஷயம் கிடையாது, அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன செய்யறாங்க, முதியோர் இல்லத்துல விடுறது, அனாதையா வெளியில விடுறது, எத்தனையோ ரோட்டு ஓரங்கள்ல எத்தனையோ வயசானவங்க சாப்பிட கூட சாப்பாடு இல்லாம, அவங்களுடைய காலகட்டத்துல எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க, அதை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம, நிம்மதியான தூக்கம் இல்லாம, யாருமே இல்லாம அனாதையா ரோட்லயே இருந்து அப்படியே இறந்தும் போறாங்க. ஆனா இஸ்லாம் வந்து எவ்வளவு கண்ணியமா பெற்றவங்களை இப்படிதான் பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லி தருது, பாத்தீங்களா? அதே போல குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், ஒரு இளைஞர்னா எப்படி இருக்கணும், ஒரு ஒரு வயதுக்கு வந்த ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கணும், எப்படி உடை அணியணும், இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் வந்து அழகா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. இதை வந்து நம்ம ஆழமா நம்ம உள்ள போய் நம்ம படிக்கும் போதுதான், அதை தெரிஞ்சுக்கிற போதுதான், நம்மளுடைய சந்தேகங்களை எல்லாம் நம்ம தெளிவாக்கிக்கிற போதுதான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு தெளிவு வேணும், இஸ்லாம் மதத்தை பத்தின தெளிவு வேணும் அப்படின்னா நிறைய தாவா டீம் இருக்காங்க. இவங்களே வந்து நிறைய குரான் இதெல்லாம் வந்து இலவசமா கொடுத்து அது மூலமா நீங்க படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாத்தை பத்தின தவறான சிந்தனைகள், தவறான புரிதல்களை விட்டுட்டு தெளிவா இருக்கிறீங்க, தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன போல நீங்களும் வந்து இஸ்லாம் பத்தின நிறைய இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உள்ள வாங்க. உள்ள வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே பிடிக்கும். நம்ம இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம் அப்படிங்கறத நீங்களே உணர்வீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க, நானும் அதுல ஒருத்தி தான். நான் நிம்மதியா இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை, நான் தைரியமா இருக்கேன். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தைரியமா இருக்கேன், துணிச்சலா இருக்கேன், எனக்கு நிறைய பாதுகாப்பு கிடைக்குது, நிறைய என்னைய சுத்தி வந்து எல்லாருமே நல்லா அன்பா இருக்காங்க, எனக்கு ஒண்ணுன்னா எல்லாருமே ஓடி வர்றாங்க. அதான் இஸ்லாம். ஒரு மனுஷனுக்கு ஒரு இதுனா வந்து மத்தவங்க கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனா இஸ்லாம் மதத்துல ஒரு சகோதரனுக்கு ஒரு பிரச்சனைனா ஒட்டுமொத்த இஸ்லாம் சமுதாயமும் வந்து நிற்கும். அதுதான் இஸ்லாம். அது போல நீங்க வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறீங்க, கத்துக்கிறீங்க. உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்க தயங்காம கேளுங்க. இஸ்லாம் சகோதரங்களோட நெருங்கி பழகி பாருங்க. பழகும்போது இஸ்லாம் மதத்தோட அந்த தெளிவு உங்களுக்கு நல்லாவே புரியும். பயப்படாதீங்க, குழப்பம் அடையாதீங்க. அல்லாஹ் ஒருத்தனை நம்புங்க, அல்லாஹ் உங்களை எப்போதும் கைவிட மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.